கார்த்திகை தீபம் சீரியலில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ள போகலாம். ஒரு நர்ஸை வச்சு கார்த்திகை மயில்வாகனர் 2 பேரும் மாயாவை பற்றின உண்மைகளை வெளியே கொண்டு வராங்க. அப்போ நர்ஸு சொன்னதை கேட்டு மாயாவும் நம்பி நர்ஸோட வீட்டுக்கு வந்திருக்காங்க. நர்ஸுக்கிட்ட எங்கே மகேஷ்னு கேட்குறாங்க. இதோ இங்கே படுத்திருக்கார் பாருங்கங்கிறாங்க. அங்கே படுத்திருந்தவரை பார்த்தா அங்கே மயில்வாகனம் படுத்திருக்காங்க. அப்போ மாயாவுக்கு புரிஞ்சு போச்சு, அடப்பாவிகளா என்னை ஏமாத்திருக்கு தான் இப்படி வரவழைச்சிங்களாங்கிறாங்க. ஆமாம், அவங்ககிட்ட இருந்து உண்மையை எப்படி வர வைக்கிறது, அதுதான் உன்னை வரவழைச்சோங்கிறாங்க. அதுக்கப்புறம் கார்த்தியை பார்த்ததும் மாயா இன்னும் உச்ச கோபத்தில் அப்படியே வெளியில் மனசில் உள்ளது எல்லாம் சொல்லிடுறாங்க. அதாவது நான் ரேவதியை கொல்லாமல் விட மாட்டேன்டா, அன்னைக்கு ரேவதியை கொல்லறதுக்கு தான் வந்தேன், ஆனால் அந்த சண்முகம் வந்து இடையில மாட்டிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் அப்படியே வீடியோ எடுத்து வச்சுக்கிறாங்க மயில் வாகனமும் கார்த்திகும். போதும், இந்த அளவுக்கு நீ உண்மையை ஒத்துக்கிட்டியல்ல, ஓ வாயாலேயே நீ வாக்குமூலம் கொடுத்துட்ட, இது போதுங்கிறாங்க. என்னடா சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க மாயா. இதை பார்த்தியா அப்படின்னு வீடியோவை காட்டுறாங்க. அதை பார்த்ததும் அப்படியே மாயா பதறி போயிடுறாங்க. சரி நட போகலாம், ஸ்டேஷனுக்கு போகலாங்கிறாங்க. அப்போ மாயா வரமாட்டேன்னு மறுக்கிறாங்க. இப்போ நீ வரலைனாலும் நாங்கள் இழுத்துக்கிட்டு போய்தான் ஆகணும் அப்படின்னு மயில் வாகனம் வலுக்கட்டாயமாக மாயாவை கையை பிடிச்சி தரன்னு போலீஸ் ஸ்டேஷனுக்கு இழுத்துக்கிட்டு போகிறாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு மாயாவை கூட்டிகிட்டு போனதும் மாயாவை கேட்குறாங்க, ஆமாம் இவங்களை எதுக்கு எங்கே கூட்டிகிட்டு வந்தீங்கன்னு கேட்குறாங்க. இன்ஸ்பெக்டர் சார், இவங்க தான் அந்த சண்முகத்தை சுட்டு கொண்டு இருக்காங்கங்கிறாங்க. அது எப்படி உங்களுக்கு தெரியும்னு கேட்கும்போது, மண்டபத்தில் சிசிடிவி ஃபுட்டேஜை நாங்கள் செக் பண்ணி பார்த்தோம் சார், அதில் இவங்க தான் ஷூட் பண்ணியிருக்காங்க, நீங்கள் வேணாலும் வீடியோவை பாருங்கள், அவங்க பேசுனதையும் கேளுங்கன்னு சொல்லி மயில் வாகனம் அவங்க கையில் வச்சிருந்த செல்ஃபோனை எடுத்து இன்ஸ்பெக்டர்கிட்ட காட்டுறாங்க. இன்ஸ்பெக்டர் அந்த வீடியோவை பார்த்துட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. அடப்பாவி, ஒரு பொம்பளை எவ்வளவு தைரியமாக ஒரு மனுஷனை சுட்டு கொன்னுட்டு வெளியில் இவ்வளவு தைரியமாக நடமாடிட்டு இருந்தியா, முதல்ல உள்ள போமா அப்படின்னு ஜெயிலுக்குள்ளே தள்ளுறாங்க. கார்த்தியோட வாழ்க்கையில் ஒரு வீடியாக வந்த மாயாவை எப்படியோ உள்ளே பிடிச்சி போட்டாச்சு. அதுக்கப்புறம் பாட்டியை ரிலீஸ் பண்ணி வெளியில் கூட்டிகிட்டு வர்றாங்க. பாட்டி, உங்கள் பேரில் எந்த தப்பும் இல்லை, எல்லாம் நிரபராதின்னு நிரூபிச்சாச்சு, நீங்கள் வாங்க போகலாங்கிறாங்க. எனக்கு தான் தெரியுமே, நான் தான் எந்த தப்புமே பண்ணலையே, நான் நிரபராதிங்கிறது என் பேரை எப்படியும் நிரூபித்து என்னை காப்பாற்றி கூட்டிகிட்டு போவாங்கிற நம்பிக்கையில் தான்ப்பா நான் இருந்தேன். அதே மாதிரி கார்த்தி என்னை நிரபராதின்னு நிரூபிச்சிட்டேன். இதுக்கப்புறம் நான் எதுக்கப்பா பயப்படணும், நீ இருக்கும்போது எனக்கு அந்த கவலையே கிடையாது, நான் தைரியமாக தான் இருக்கேன், வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வெளியில் வராங்க. மாயா கார்த்தியை கூப்பிட்டு மறுபடியும் சவால் விடுறாங்க. இதை பாருடா, இப்போ வேணா நீ என்னை உள்ள பிடிச்சி போட்டிருக்கலாம், எப்படி இருந்தாலும் நான் ஜெயிலை விட்டு வெளியில் வருவேன், வந்து என் கையால் தான் உன் பொண்டாட்டி ரேவதிக்கு சாவு, அதை மட்டும் நீ உறுதியாக எழுதி வச்சுக்கோடா, ஆனால் இப்போ வேணா உள்ள தள்ளிட்டோங்கிற சந்தோஷத்தில் நீ போகலாம், ஆனால் விட மாட்டேன்டாங்கிறாங்க மாயா. என்னப்பா இவ என்ன இப்படி பேசிட்டு இருக்கான்னு பாட்டி பயப்படுறாங்க. பாட்டி, அது ஒரு பைத்தியம் பாட்டி, அதெல்லாம் திருந்தாத ஜென்மம், அதெல்லாம் காதில் போட்டுக்காதீங்க, வாங்க போகலாம் அப்படின்னு மயில் வாகனம் கார்த்தி 2 பேரும் பாட்டியை கைட்டாங்களா வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. இங்கே பார்த்தா சாமுண்டீஸ்வரி வீட்டில் ஏதோ ஒரு குழப்பத்தோடு உட்காந்துருக்காங்க. அப்போ சந்திரா வந்து, அக்கா உனக்கு என்ன நடக்குது தெரியுமாங்கிறாங்க. என்னடி குழப்பாத சொல்லு, என்ன நடந்ததுன்னு கேட்குறாங்க சாமுண்டீஸ்வரி. அதாவது அந்த கிழவி ஏட்டையாவை கொலை பண்ணின விஷயத்தில் ஜெயிலுக்கு போனால, அந்த கிழவியை ஓ மாப்பிள்ளை, அதான் அருமை டிரைவர் மாப்பிள்ளை வெளியில் கொண்டு வந்துட்டான் தெரியுமாங்கிறாங்க சந்திரா. ஏக்கா, உனக்கு இந்த மாதிரி விஷயமெல்லாம் பிடிக்காதுன்னு தெரிஞ்சிருந்தோம், அந்த கிழவி இவன் எதுக்கு போய் வெளியில் எடுத்துகிட்டு வரணும், அந்த கிழவிக்கு இவனுக்கு என்னக்கா உறவு, அந்த கிழவியை காப்பாத்துறதுக்கு இவன் ஏன் அக்கறை எடுத்துக்கிறான் அப்படின்னு சந்திரா கேட்கும்போது, அப்போ சாமுண்டீஸ்வரி, ஆமாம் நீ சொல்கிறதெல்லாம் உண்மைதானா, மாப்பிள்ளை தான் போய் அந்த கிழவியை எடுத்துகிட்டு வந்தாங்களான்னு கேட்குறாங்க சாமுண்டீஸ்வரி. ஆமாங்கிறாங்க சந்திரா. டிரைவர் மாப்பிள்ளை வந்ததும் இதை பற்றி கேளு, அசால்ட்டாக விட்டுறாதுன்னு சந்திரா சொல்லிட்டு இருக்கும்போது கார்த்திகும் மயில் வாகனமும் அப்போ வீட்டுக்குள்ளே வராங்க. என்ன மாப்பிள்ளை, சந்திரா சொல்கிறதெல்லாம் உண்மையா, நீங்கள் அந்த பாட்டியை போய் ஜாமீனில் எடுத்துகிட்டு வந்தீங்களான்னு கேட்குறாங்க சாமுண்டீஸ்வரி. அத்தை, பாட்டியை ஜாமீன்லாம் எடுக்கல, அவங்க தப்பு பண்ணலைன்னு ரிலீஸ் பண்ணிட்டாங்கங்கிறாங்க கார்த்தி. இதை கேட்டதும் சாமுண்டீஸ்வரி, என்ன மாப்பிள்ளை சொல்கிறீங்க, தப்பு பண்ணலையா, அப்போ அந்த ஏட்டு விஷயத்துல யார் தான் குற்றவாளின்னு கேட்குறாங்க சாமுண்டீஸ்வரி. அந்த குற்றவாளி ஏட்டையாவுக்கு வச்ச குறி கிடையாது, அது ரேவதிக்கு வச்ச குறி, தப்பி போய் அது ஏட்டையா மேலே பட்டுருச்சு, ஏட்டையா இறந்துட்டாருன்னு சொல்கிறாங்க கார்த்தி. இதை கேட்டதும் அப்படியே சாமுண்டீஸ்வரி ஆடி போயிடுறாங்க, அதிர்ச்சி அடைஞ்சு நிற்கிறாங்க. என்ன மாப்பிள்ளை சொல்கிறீங்க, என் பொண்ணு ரேவதியை ஷூட் பண்ண யார் வந்தா, அவளுக்கு எதிரி யாருங்கிறாங்க. மாயா தான் சொல்கிறாங்க. அடக்கடவுளே, மாயாவை இந்த வேலையை பார்த்தா, ஆமாம் மாயா தான் சுட்டானு உங்களுக்கு இதெல்லாம் எப்படி தெரிஞ்சதுன்னு கேட்குறாங்க சாமுண்டீஸ்வரி. அங்கே நடந்தது அத்தனையும் சொல்லிட்டு இருக்காங்க மயில் வாகனம். அது மட்டும் இல்லை, சிசிடிவி ஃபுட்டேஜ் வச்சு தான் நாங்கள் மாயா தான் ஷூட் பண்ணான்னு தெரிஞ்சுக்கிட்டோங்கிறாங்க. அது மட்டும் இல்லை, மாயாவை நேரில் போய் பார்த்தோம், ஆனால் அவள் எவ்வளவு திமிரா எவ்வளவு தென்னாவட்டா பேசினா தெரியுமா, ரேவதியை தான் சுட வந்தேன்னு சொல்லி அவள் சொன்னதா நாங்கள் அப்படியே வீடியோவை ரெக்கார்ட் பண்ணிட்டோம், நீங்கள் வேணாலும் வீடியோவை பாருங்கன்னு சொல்லி மயில் வாகனம் கையில் வச்சிருந்த செல்ஃபோன் எடுத்து வீடியோவை ஆன் பண்ணி காட்டுறாங்க சாமுண்டீஸ்வரி. சந்திரா இவங்க எல்லாரும் பார்த்துட்டு அப்படியே பதறி போய் துடிக்கிறாங்க. சந்திரா பார்த்துட்டு ஒரு வகையில் சந்தோஷப்படுறாங்க. அடடா, வெச்ச குறி இப்படி தப்பி போச்சேன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. சாமுண்டேஸ்வரி அந்த வீடியோவை பார்த்ததும் சரியான உச்ச கோவத்தில் சொல்கிறாங்க, அந்த மாயா என் பொண்ணுக்கு துரோகம் பண்ணினது மட்டும் இல்லாமல் என் பொண்ணு கொல்ல பார்க்குறாளா, அவளை நான் இனிமேல் உயிரோட விட போகிறதில்ல, அவளை இன்றைக்கே நான் போய் ஷூட் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு அப்படி போய் துப்பாக்கி எடுக்கிறேன்ட்டு போகிறாங்க. அத்தை கொஞ்சம் இருங்க, நீங்கள் போய் எதுவும் செய்ய வேண்டாம், அவள் போலீஸ் கஸ்டடியில் தான் இருக்கா, அவள் செஞ்ச தப்புக்கு இனிமேல் தண்டனை பலமாக தான் இருக்கும், அவள் சாமர்த்தியமாக வெளியில் வர முடியாது, இனிமேல் அவளை பற்றி எந்த பிரச்சனையும் இல்லைங்கிறாங்க கார்த்தி. இதையெல்லாம் கேட்டுட்டு இருந்த ராஜராஜன் சொல்கிறாங்க, எப்படியோ மாப்பிள்ளை ரேவதிக்கு வந்த ஆபத்து
ஆபத்து விலகி போச்சு. இப்போ அந்த மாயாவும் ஜெயிலில் இருக்கா. இனிமேல் ரேவதிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நிம்மதியாக இருக்குங்கிறாங்க. ஏட்டை சுட்டதை யாருன்னு கண்டுபிடிக்க போனதுனால தான் இப்போ பாட்டியை குற்றவாளி இல்லைன்னு வெளியில் கொண்டு வர முடிஞ்சது. எப்படியோ குற்றவாளியான மாயாவை கொண்டு போய் உள்ளே வச்சாச்சு. பாட்டி குற்றவாளி இல்லைன்னு எப்படியோ நாங்கள் வெளியில் கூட்டிகிட்டு வந்துட்டோம். நாங்கள் கூட்டிகிட்டு வந்த விஷயம் சின்னத்துக்கு தெரிஞ்சதுனால தான் இட்டு கட்டி உங்ககிட்ட ஏதோ இல்லாத போலாதையும் உங்ககிட்ட சொல்லியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க மயில்வாகனம். என்ன சின்னத்தை, நான் சொன்னது சரியா? எப்போ பார்த்தாலும் கார்த்தியை போட்டு கொடுக்கறதுலையே குறியா இருக்கீங்க. இப்படி போட்டு கொடுத்து தான் நீங்கள் மாட்டிக்கிறீங்க அப்படின்னு மயில்வாகனம் சொல்லும்போது அப்போ சாமுண்டீஸ்வரிக்கே புரியுது. ஆமாம்மா, எப்போ பார்த்தாலும் மாப்பிள்ளைய தப்பு தப்பாக சொல்லிக்கிட்டே இருக்கிறது வேலையாக போச்சு, வேறு வேலையே இல்லை அப்படின்னு திட்டுறாங்க சாமுண்டீஸ்வரி. பரவாயில்ல விடுங்கத்தை, நான் அதை பெருசாக எடுத்துக்கலைன்னு கார்த்தி பெருந்தன்மையாக சொல்கிறாங்க. சரி மாப்பிள்ளை, உங்கள் பெருந்தன்மை யாருக்கு வரும்? எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் போய் பார்க்குறேன்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி அங்கேருந்து போகிறாங்க. சந்திரா கார்த்தியும் மயில்வாகனத்தையும் முறைச்சிட்டு போகிறாங்க. எங்கள் அம்மா பேரில் எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லி நிரபராதின்னு கூட்டிகிட்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி மாப்பிள்ளை. எங்கள் அம்மா கஷ்டப்படுவாங்களோன்னு நினச்சிட்டு இருந்தேன். நல்ல வேலை நீங்கள் அப்போவே போய் கூட்டிகிட்டு வந்துட்டீங்கன்னு ராஜராஜன் ரொம்ப பெருமையாக சொல்கிறாங்க. இதை கேட்ட ரேவதி ரோகிணி, ஆமாம் பாவம் பாட்டி எந்த தப்புமே பண்ணாமல் அவங்க எதுக்காக தண்டனை அனுபவிக்கணும்? நல்ல வேலை உண்மை என்னங்கிறத கண்டுபிடிச்சு பாட்டியை வெளியில் கூட்டிகிட்டு வந்தீங்களே, அது வரைக்கும் சந்தோஷங்கிறாங்க. சுவாதி சொல்கிறாங்க, அப்பா பாட்டியை பார்க்கணும் போல் ஆசையாக இருக்குது, பாட்டி வீட்டுக்கு போய் பார்க்கலான்னு கூப்பிட்றாங்க. அப்போ ராஜராஜன், ஆமாம் எனக்கும் அப்படி தான் இருக்குது, சரி அம்மாவை போய் பார்க்க போகலாமா அப்படின்னு கார்த்தியை கேட்கவும் எல்லாரும் போகலாங்கிறாங்க. ராஜராஜன், கார்த்தி, மயில்வாகனம், ரேவதி, ரோகிணி எல்லாருமா சேர்ந்து பாட்டியை பார்க்கறக்கு வந்த வேகத்தில் இங்கே துர்காவை பார்த்ததும் சந்தோஷத்தில், துர்கா நீ நல்லா இருக்கியா அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா விசாரிக்கிறாங்க. அம்மா நீங்கள் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு ராஜராஜன் கேட்கும்போது, நான் நல்லா இருக்கேன்ப்பா, நான் தான் எந்த தப்பு பண்ணலேன்னு தெரியுமே, அப்புறம் எப்படி என்ன உள்ள வச்சுருப்பாங்க? அதான் கார்த்தி என்னை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துட்டான்ல, குற்றவாளி யாருங்கிறத உண்மையை கண்டுபிடிச்சு அந்த மாயாவையும் ஜெயிலில் அடிச்சாச்சுங்கிறாங்க பாட்டி. ஏட்டு சண்முக விஷயத்தில் நம்ம எந்த குற்றமும் பண்ணலை, அதுவும் தவிர பேரை உண்மை என்னங்கிறதையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. பாட்டி நீங்கள் ஒரு தைரியசாலி, உங்களோட திறமை, புத்திசாலித்தனம், தைரியம் இதெல்லாம் யாருக்கு வரும் சொல்லுங்க பார்க்கலாங்கிறாங்க மயில்வாகனம். துர்கா ரேவதி கிட்ட கேட்குறாங்க, அக்கா அம்மா எப்படி இருக்காங்க, என் மேலே இன்னமும் கோவமாக இருக்கிறாங்களான்னு கேட்குறாங்க துர்கா. ஏண்டி அதெல்லாம் ஒரே நாளையில் சரியாகிற கோவமா? கொஞ்சம் கொஞ்சமாக தான் அந்த கோவமெல்லாம் சரியாகுங்கிறாங்க ரேவதி. துர்கா இதுக்கு எதுக்குடி நீ கவலைப்படுற? நம்ம வீடும் பாட்டி வீடும் வேறு வேறு கிடையாது, இதுவும் நம்ம அப்பா வீடு தான். அங்கே இருக்கிறத விட இங்கே தாண்டி உனக்கு சுதந்திரம் அதிகங்கிறாங்க ரோஹிணி. நீங்கள் சொல்கிறது சரிதான், என்ன செய்கிறது, நம்ம 4 பேரும் ஒரே இடத்துல இருந்து பழகிட்டோம், இப்போ நான் தனியாக இருக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குதுங்கிறாங்க துர்கா. ஏண்டி எங்களுக்கு தெரியாமையே நீ நவீன கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்போ எங்களை பிரிஞ்சிருக்கிறேன்னு சென்டிமெண்டெல்லாம் பேசிட்டு இருக்கியா? நல்ல ஆள் தாண்டி நீயே, சரியான ஆள் தாண்டி நீயே, எனக்கு ரேவதி கலாய்க்கிறாங்க. அப்போ அலைபாயுது ஸ்டைலில் வர்ற ஹீரோவும் ஹீரோயினும் இவங்க 2 பேரும் தானான்னு மயில்வாகனம் கிண்டல் அடிச்சிட்டு இருக்கும்போது ராஜராஜன் முறைக்கிறாங்க. அவங்கள பார்த்து மயில்வாகனம், ஐயோ இவருக்காம தெரியாமல் பேசிட்டோமே அப்படின்ட்டு அமுக்கமாக நிற்கிறாங்க. அப்போ ராஜராஜன் கேட்குறாங்க, ஆமாம் என்ன மாப்பிள்ளை இது, அந்த ஏட்டு சண்முகம் செத்துட்டாரு, அவரோட சேர்ந்து அந்த உண்மையும் செத்து போச்சான்னு கேட்குறாங்க ராஜராஜன். இல்லை மாமா, அவங்க வீட்டுக்கு நான் போயிருந்தேன், அவங்க பேத்தி இருந்தாங்க, செல்ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க, அவங்க செல்ஃபோனை தான் நான் தேடிட்டு இருக்கேன். அதாவது ஏட்டு சாவறதுக்கு முன்னாடி செல்ஃபோனில் ஏதோ ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பார் போல இருக்குது, அந்த ரெக்கார்டை தான் நானும் தேடிக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறாங்க கார்த்தி. இது கேட்டதும் பாட்டியிலேருந்து ராஜராஜன் குடும்பத்தில் எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ அப்போ அந்த செல்ஃபோன் எங்கே இருக்கும் அப்படின்னு தேடுறாங்க. அவரோட செல்ஃபோனை மட்டும் கண்டுபிடிச்சிட்டா நிறைய உண்மைகள் தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறாங்க கார்த்தி. சரிப்பா, அவரோட செல்ஃபோனை நீ எங்கேன்னு தேடி பிடிப்பேங்கிறாங்க பாட்டி. அவரை சுட்டு தள்ளும்போது அங்கே தான் எங்கேயாவது மண்டபத்தில் விழுந்திருக்கும், போய் பார்க்கணுங்கிறாங்க கார்த்தி. மண்டபத்தில் போய் தேடி பார்த்தா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நாங்கள் போய் செல்ஃபோனை தேடி பார்த்து எடுத்துகிட்டு வரோன்ட்டு போகிறாங்க கார்த்தியும் மயில்வாகனம். சரிப்பா போய் பத்திரமா பார்த்து வாங்கன்னு சொல்லி அனுப்புகிறாங்க பாட்டி. சிவனாண்டி முத்துவேல் 2 பேரும் ஜெயிலுக்கு போயிருக்காங்க. காளிமா அந்த அன்னைக்கு தான் ரிலீஸ் ஆகி வெளியில் வர்றாங்க. பெரிய மாலையோடு போய் அப்படியே காளிமாவுக்கு மரியாதை கொடுக்குறாங்க சிவனாண்டி. இதையெல்லாம் பார்த்த காளிமா, எதுக்கும் அவனை இந்த மாலை மரியாதை எல்லாங்கிறாங்க. ஐயோ நீங்கள் வெளியில் வர்ற விஷயம் அந்த சாமுண்டேஸ்வரிக்கும் அந்த டிரைவர் பயலுக்கும் தெரிய வேண்டாமா சித்தி? நீ சொல்கிறது சரிதான் அவனே, நான் எப்போ வெளியில் வந்தேனோ அப்போவே அவங்க வயிற்றில் புளியை கரைக்கணும், எப்போ என்ன நடக்குமோன்னு அவங்க அப்படியே பதறிக்கிட்டு துடிக்கணும். காளிமா இன்னொரு விஷயம், அந்த ஏட்டையாவை நான் சுட்டு தள்ளிட்டேன், அதாவது எப்போ பார்த்தாலும் மனசாட்சி உறுத்துது, குற்ற உணர்ச்சி என்னை கொல்லுது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பான்ல, அவன் மனசாட்சியை நான் ஒரே அடியாக தூங்க வச்சுட்டேன்னு சொல்கிறாங்க முத்துவேலு. இந்த ஜென்மத்துக்கு அந்த உண்மை எப்பவும் வெளியே வராதுங்கிறாங்க முத்துவேலு. நல்லா சொன்னீங்க முத்துவேலு, எந்த காலத்துலையுமே சாமுண்டீஸ்வரி குடும்பமும் அந்த ராஜ சேதுபதியோட குடும்பமும் ஒன்று சேரவே கூடாதுங்கிறாங்க காளிமா. அந்த 2 குடும்பத்துக்கும் சின்ன விஷயத்தை ஊறி ஊறி பகையை பெருசாக்கணும், அதை எப்பவும் குறைய விடக்கூடாதுங்கிறாங்க சித்தி. நீங்கள் வெளியே வந்ததே எங்களுக்கு யானை பலம் வந்த மாதிரி, இனிமேல் நம்ம ஆட்டத்தை ஆரம்பிக்கலாங்கிறாங்க சிவனாண்டி. இந்த காளியம்மா யாருன்னு தெரியாமல் அந்த டிரைவர் பையன் என்னை உள்ள தூக்கி வச்சுட்டானால, இனிமேல் நான் ஒரு அடி கொடுத்தாலும் அவன் குடும்பத்துக்கு பெரிய சேதார அடியாக இருக்கணும், அப்போ தான் இந்த காளியம்மா யாருன்னு அவனுக்கு புரியுங்கிறாங்க காளியம்மா. சித்தி நீங்கள் வெளியே வந்ததில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், சரி வாங்க மற்றதெல்லாம் வீட்டில் போய் பேசிக்கலான்னு சிவனாண்டியும் முத்துவேலும் காளியம்மாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ இங்கே கார்த்தி மயில்வாகனம் 2 பேரும் மறுபடியும் மண்டபத்துக்கு போய் நாங்கள் சிசிடிவி ஃபுட்டேஜை பார்த்தே ஆகணும், அங்கே இறந்து போனார்ல சண்முகம், அவரோட செல்ஃபோன் இங்கே இருக்கான்னு நாங்கள் தேடணுங்கிறாங்க. அப்படியா, சரி தேடி பாருங்கிறாங்க. சிசிடிவி ஃபுட்டேஜையும் செக் பண்ணி பார்க்குறாங்க. அவர்
அவர் வீசுற இடம் மட்டும் தெரியுது. ஆனா அது எங்க விழுந்ததுன்னு தெரியாம போயிருது. அப்ப கார்த்தி, மயில்வாகனம் 2 பேரும் மண்டபம் பூரா தேடி பார்த்துட்டு, "இங்க இல்ல சார்" அவங்கிறாங்க. மண்டபத்துக்குள்ள இல்லைன்னா கண்டிப்பா இங்க வந்தவங்க யாரோ தான் எடுத்திருக்கணும் அப்படின்னு கார்த்தி சந்தேகப்படுறாங்க. சிவனாண்டிக்கும் முத்துவேலுக்கும் காளியம்மா ஒரு ஐடியா குடுத்துட்டு இருக்காங்க. "இத பாரு சிவனாண்டி, உன் பொண்டாட்டி உன் பேச்ச தானே கேட்கிறா. அவள அப்படியே மடக்கி கொண்டு வந்துரு. அதாவது சாமுண்டீஸ்வரியோட சொத்த பூரா சந்திரா பேர்ல மாத்தணுங்கிறாங்க." இத கேட்ட சிவனாண்டிக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. "என்ன சித்தி சொல்றீங்க? அப்படி மாத்தி குடுத்துருவாளா சாமுண்டீஸ்வரின்னு?" கேட்குறாங்க. "மாத்த வைக்கணும்ப்பா. எல்லா சொத்தும் சந்திரா பேருக்கு வந்துட்டா, அதுக்கப்புறம் சந்திரா வைக்கிறது தானே சட்டம். சந்திராவுக்கு கீழ தானே சாமுண்டீஸ்வரி. அவ சொல்றது எல்லாம் இவ கேட்டாகணும். இவ காலத்தான் அவ பிடிக்கணும். அந்த மாரி நம்ம பண்ணணும்ப்பாங்கிறாங்க காளியம்மா." இத கேட்ட சிவனாண்டிக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அப்பாடா! சந்திரா மட்டும் அத்தன சொத்துக்கும் சொந்தக்காரி ஆயிட்டானா, அதுக்கு பக்கத்துல நான் நிக்கும்போது, என்னையும் சந்திராவையும் மீறி அந்த குடும்பத்துல யாரும் வாலாட்ட முடியாது. அப்ப நான் சொல்றது தான் நடக்குங்கிறாங்க சிவனாண்டி. "ஆமா மவனே, அதுக்கு தானே நான் இவ்வளவு ஒரு நல்ல யோசனை சொல்றேன். நான் சொல்ற மாரி நீ செய்யின்னு" சொல்லி காளியம்மா ஏதேதோ சொல்லிக் குடுக்குறாங்க. அதுக்கெல்லாம் கேட்டுட்ட சிவனாண்டி உடனே சந்திராவ கூப்பிட்டு சொல்றாங்க, "இந்த ஐடியா ரொம்ப நல்லா இருக்கே" அப்படின்னு. சந்திராவும் சிவனாண்டி சொன்னதையெல்லாம் கேட்டு, "சாமுண்டீஸ்வரி ஒரு காலத்துல என்கிட்ட வசமா மாட்டிக்கிட்டாங்கிறாங்க." "அப்படியா? அப்படி என்னத்த விஷயம் மாட்டிக்கிட்டான்னு?" சொல்லும்போது அத ரகசியமா சொல்றாங்க காளியம்மா. இத கேட்ட சிவனாண்டி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஆஹா! இந்த ஒரு விஷயம் போதுமே சாமுண்டீஸ்வரிய நடுத்தெருவுல கொண்டு வந்து நிறுத்தறக்குன்னு சந்தோஷத்துல இருக்காங்க. ஆனா சந்திரா அதுக்கெல்லாம் ஒத்து வருவாளாங்கிறாங்க. அதெல்லாம் தாராளமா ஒத்து வருவா. அவளே அவ அக்காக்காரி கதைய முடிக்கிறதுக்கு தானே நம்ம கூட சேர்ந்திருக்கா. அவங்க அக்காக்காரி கதைய முடிச்சு அவ சாம்ராஜ்யத்தை சாய்க்கிறதுக்காகவே சந்திரா எப்பன்னு காத்துக்கிட்டு இருக்கான்னு சொல்றாங்க சிவனாண்டி. முதல்ல சந்திராவை நேரா அங்க வர சொல்லுங்கிறாங்க காளியம்மா. சிவனாண்டி ஃபோன் பண்ணி சந்திராவை வர சொல்றாங்க. சந்திரா வந்ததும் காளியம்மா கிட்ட நலம் விசாரிக்கிறாங்க. "என்னம்மா சந்திரா, நான் எதுக்கு திடீர்னு உன்னை வர சொன்னேன் தெரியுமாங்கிறாங்க." "என்னத்த? எனக்கு ஒன்றும் புரியலையேங்கிறாங்க." இந்த பத்திரத்துல உங்க அக்காக்காரி கிட்ட அவளுக்கே தெரியாம கையெழுத்து வாங்கிடு. அதுக்கப்புறம் அவ சாம்ராஜ்யம் இறங்கிடும். உன்னோட ராஜ்யம் உயருங்கிறாங்க. இத கேட்ட சந்திராவுக்கு பேராசை வந்துருது. அக்கா சாமுண்டீஸ்வரியோட சொத்து பூரா நமக்கே சொந்தமாக போகுதுன்னா யாரு வேண்டான்னு சொல்லுவா? எனக்கு இதுல பூர்ண சம்மதம். இப்படி ஒரு ஐடியா கொடுக்க இதுவரைக்கும் எனக்கு ஆள் இல்லையேன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நான் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நீங்க நினைக்கிறீங்க பாருங்க. இது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குதுங்கிறாங்க சந்திரா. சந்திரா இது நடக்குமான்னு யோசிக்கிறாங்க. அப்ப காளியம்மா முத்துவேல்கிட்டயும் சிவனாண்டிகிட்டயும் தலையசித்து கண்ணசிக்கிறாங்க. இத புரிஞ்சுக்கிட்ட சிவனாண்டி, "என்ன சந்திரா, நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தானே சித்தி இப்படி ஒரு திட்டம் போட்டு கொடுத்துருக்காங்க. நீ யோசிக்கிறத பார்த்தா உங்க அக்காவை ஏமாத்துறமோன்னு சந்தேகப்படுறியா? அப்படிலாம் வேண்டாம் சந்திரா" அப்படின்னு நல்லவங்க மாதிரி நடிக்கிறாங்க சிவனாண்டி. இல்லைங்க, நம்ம வாழ்க்கை இவ்வளவு நாளா பிரிஞ்சு கிடந்தது போதும். ஆனா இனிமேலாவது நம்ம சந்தோஷமா இருக்கணும். அந்த சொத்து பூரா நம்ம கைக்கு வந்தா அவங்க ஆட்டத்தை எல்லாம் அடக்கிடலாம் பாருங்கன்னு சந்திரா யோசிக்கிறாங்க. இதுக்கப்புறம் இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறதையும் நாளை எபிசோட்ல பார்க்கலாம்.